வணக்கம். BMC நியூஸ் லைவ் இதை வழங்குவோர் அல் ஹிலால் மருத்துவமனை மற்றும் மருத்துவ மையங்கள். செய்திகளுக்காக நான் ஷனா சுல்தானா. இன்றைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பஹ்ரைன் ராஜ்யத்தின் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா மற்றும் கிர்கிஸ்தான் குடியரசின் தலைவர் சதீர் ஜபரோவ் ஆகியோருக்கு இடையேயான கலந்துரையாடல்களை தொடர்ந்து பின்பற்றி வரும் கூட்டு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மாட்சிமை தாங்கிய மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அவர்களின் அழைப்பின் பேரில் கிர்கிஸ் குடியரசின் தலைவர் சதீர் நுர்கோசோவிக் ஜபரோவ் அவர்கள் பஹ்ரைன் கிர்கிஸ் உறவுகளின் வரலாற்றில் பஹ்ரைன் ராஜ்யத்திற்கு முதல் அதிகாரப்பூர்வ விஜயத்தை 21-22 ஏப்ரல் 2025 அன்று மேற்கொண்டுள்ளார். புனித ரமலான் மாதத்தில் இளம் பஹ்ரைனியர்களின் பங்களிப்புகளை கௌரவிக்கும் விழாவில் இன்று முஹர்ரக் கவர்னரேட்டில் நடைபெற்ற விழாவில் மேன்மை தாங்கிய ஷேக் முஹம்மது பின் சல்மான் கலந்து கொண்டுள்ளார். புனித குர்ஆனை கற்றுக்கொள்வதையும் மனப்பாடம் செய்வதையும் ஊக்குவிக்கும் முயற்சிகளுக்கு மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா அளித்த ஆதரவை மேன்மை தாங்கிய ஷேக் ஹமத் பின் இசா அல் கலீஃபா பாராட்டினார். கிங் ஹமத் குளோபல் சென்டர் ஃபார் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் KHGC-யின் அறங்காவலர் குழுவின் தலைவரும் போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு அமைச்சருமான டாக்டர் ஷேக் அப்துல்லா பின் அஹ்மத் அல் கலீஃபா புனித திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவிற்கு இரங்கல்களை தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் சகவாழ்வை ஊக்குவிப்பதற்கும் வெறுப்பு மற்றும் தீவிரவாதத்தை நிராகரிப்பதற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு புகழ்பெற்ற மத மற்றும் மனிதாபிமான தலைவரை உலகம் இழந்துவிட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வாட்டிக்கன் கத்தோலிக்க திருச்சபையை பின்பற்றுபவர்கள் மற்றும் அனைத்து அமைதியை விரும்பும் மக்களுக்கும் அவர் இரங்கல் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு காணலாம். Our skin is the mirror of our soul. Our skin is our largest sensory organ. Our skin needs a healthy microbiome balance. This is regulated by its pH value, which protects the skin from pathogens, cold and ultraviolet rays. Sebamed protects your skin. மீண்டும் வணக்கம். சித்ரா வீட்டு வசதி திட்டத்தில் 2 பூங்காக்களுக்கான மேம்பாட்டு திட்டத்தின் முன்னேற்றத்தை நகராட்சிகள் மற்றும் வேளாண் விவகார அமைச்சர் வேல் பின் நாசர் அல் முபாரக் ஆய்வு செய்தார். 2 பூங்காக்களின் நிறைவு விகிதம் 40% எட்டியுள்ளது. நாட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் விரிவான முன்னேற்றத்தை ஆதரிக்கும் சேவை திட்டங்களை முன்னெடுப்பதற்கான உறுதிப்பாட்டை அமைச்சர் அல் முபாரக் அடிக்கோடிட்டு காட்டினார். பல்வேறு பகுதிகளில் பூங்காக்கள் மற்றும் பொது வசதிகளை மேம்படுத்துதல், பசுமையான இட முயற்சிகளை விரிவு படுத்துதல் மற்றும் சமூக தேவைகளுக்கு ஏற்ப பூங்காக்கள், நடைபாதைகள் மற்றும் பொழுதுபோக்கு பகுதிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்கான அமைச்சகத்தின் முயற்சிகளை அவர் எடுத்துரைத்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறைவை தொடர்ந்து வத்திக்கான் வெளியுறவு செயலாளர் கார்டினல் பியட்ரோ பரோலின் அவர்களுக்கு மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபா இரங்கல் செய்திகளை அனுப்பியுள்ளார். மதங்களுக்கு இடையேயான மற்றும் கலாச்சாரங்களுக்கு இடையேயான உரையாடலை ஊக்குவிப்பதிலும், மனித ஒற்றுமை மற்றும் சகிப்புத்தன்மையின் மதிப்புகளை மேம்படுத்துவதிலும், அனைத்து பின்னணி மக்களிடையே அமைதியான சகவாழ்வை வளர்ப்பதிலும், மோதல்கள் மற்றும் போரை நிராகரித்து நியாயமான காரணங்களை ஆதரிப்பதிலும் புனிதர் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்கை பாராட்டி மன்னர் மனமார்ந்த இரங்கல்களை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் தேசிய வருவாய் பணியகம் NBR பஹ்ரைன் ராஜ்யத்தின் பல்வேறு ஆளுநர்களில் உள்ள உள்ளூர் சந்தைகளுக்குள் 358 ஆய்வு வருகைகளை நடத்தியுள்ளது. உள்ளூர் சந்தைகளுக்குள் வணிகங்களின் இணக்கத்தின் அளவை மேம்படுத்துவதற்கும் டிஜிட்டல் முத்திரைகள் திட்டம் மற்றும் உட்பட VAT மற்றும் கலால் வரியை திறம்பட செயல்படுத்துவதற்கான அனைத்து விதிமுறைகள் மற்றும் சட்டங்களையும் பின்பற்றுவதை உறுதி செய்வதற்கும் NBRின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டின் ஒரு பகுதியாக இந்த வருகைகள் உள்ளன. சந்தையை கண்காணித்து வாடிக்கையாளர் உரிமைகளுக்கு உயர்மட்ட பாதுகாப்பை வழங்குவதும் VAT மற்றும் கலால் வரி ஏய்ப்பை எதிர்த்து போராடுவதும் செயல்படுத்துவதற்கான சரியான வழிகள் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதும் NBRின் நோக்கமாகும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. BMC செய்திகளுக்காக இணைந்திருங்கள். நான் ஷனா சுல்தானா. நன்றி.